ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். நண்பர்களே, நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலன்களை யூனிக்காக நமது வீடியோல நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோங்க. இந்த வீடியோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 12 ராசிக்குமே வந்து தனித்தனி சேனல் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்க மற்ற ராசியை பார்க்கறதுக்கு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. அப்படின்ற சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் ஐஎம் அப்படின்றத வார்த்தையை நீங்க டைப் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பேரை நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உதாரணத்துக்கு ஐஎம் கன்னி, ஐஎம் துலாம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். ஸோ 12 ராசிக்கும் தனித்தனி சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன். அதை மிஸ் பண்ணாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்க ராசி மட்டும் இல்லாம உங்க குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலன்களையும் இங்க பார்த்துக்கொள்ள முடியும். வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். அனைவரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மேசராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இது தவிர ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் ராசியிலேயே வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மேசராசி என்பவர்களுக்கு சரியான திட்டமிடல் வேணுங்க. செலவுகள் விஷயத்துல அப்படி திட்டமிடல் இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். குறிப்பாக உங்க செலவுகள் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிலைக்கு உங்களுக்கு உருவாகும். ஸோ அது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நிதி நிலைமையை நீங்க பொறுத்து முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப அவசியங்க. அவசரப்பட வேண்டாம். இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதனால நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க. புதிதாக ஏதாவது பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து உபயோகப்படுத்த முடியுமா, ரிப்பேராக இருந்தால் ரிப்பேர் நீங்கள் சரி பண்ணி உபயோகப்படுத்த முடியும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் கூடும் நண்பர்களே. நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை தான் தொழிலில் இருக்குது. நல்ல லாபம் வரும். இருந்தாலும் கிடைக்கக்கூடிய லாபம் உங்கள் கையில் தங்கணும் அப்படின்னா நீங்கள் செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில பேர் வந்து புதிதாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களுக்கு அவசியம் இருந்தால் தாராளமாக வண்டி வாகனங்களை வாங்கலாம். தடைப்பட்ட பெண்டிங்கான ஒர்க் எல்லாமே இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியும். எனவே நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே உங்களால் வந்து முடிக்க முடியாத தடைப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு இடம் முடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. வியாபார ரீதியாக நல்ல மாற்றமான சூழல் உண்டுங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் நீங்கள் பெற முடியும். பொருளாதார நிலையம் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பொருளாதாரம் நல்ல ஒரு உயர்வான நிலையில் உருவாகும். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் கூட இன்னைக்கு உங்க மனதில் அதிகமாக உதயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. தாராளமாக அதை செய்யலாம். நல்ல மாற்றங்கள் உங்க வியாபாரத்தில் இப்போது ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த ஒரு நேரங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு உங்களது உயர் அதிகாரிகள் மூலமாக கிடைக்கும். மனதளவில் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இருக்குங்க. நம்ம வேலையில் செய்கிறோம், சிறப்பாக நம்ம வேலையை செஞ்சு முடிச்சிருக்கோம், பெஸ்ட்டாக நம்ம செஞ்சுருக்கோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க நண்பர்களே. சந்தோஷமான இன்பமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. அதனால நீங்கள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது தாராளமாக செய்யலாங்க. விவாக ஏற்பாடுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாமே செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது. உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. உங்கள் சிந்தனைகளில் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சில விசேஷமான நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அந்த மாதிரி நபர்களை நீங்கள் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நீங்கள் கலந்து பேசி பணத்தை எப்படிலாம் நீங்கள் மிச்சம் பண்ணணும் அப்படின்ற ஐடியாக்களை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது உங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தையே சிறப்பாக மாற்றியமைக்கும். எனவே அந்த மாதிரி ஐடியாக்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பேசி நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவில் நீங்கள் சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. அவசரம் வேண்டாம். இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலுடன் நீங்கள் வந்து மாலை பொழுது இனிமையாக கழிக்க முடியும். ஆனால் தவறான புரிதல் இருக்கக்கூடாதுங்க. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும்போது நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் பேசிக்காக முயற்சிகளை மேற்கொள்ளணும். இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளின் விஷயங்களில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது முக்கியங்க. அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறும் நண்பர்களே.
திருமண மாணவர்களுக்கும் நல்ல ஒரு தவறான புரிதல் இல்லாத அளவுக்கு சிறப்பான நல்ல பேச்சுவார்த்தைகள் வேண்டுங்க. உங்களது மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து பேசி உங்கள் வாழ்க்கை துணையுடன் கலந்து பேசுறது நல்லது. அதன் மூலமாக மாலை பொழுது வந்து இனிமையாக மாறும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிணக்குகள் எல்லாம் ஊடல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற நண்பர்களே. இன்றைய தினம் முக்கியமான சில பண சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் முடிவெடுக்கும் போது கண்டிப்பாக கவனம் தேவைங்க. நிதானத்தை சிந்தித்து நீங்கள் முடிவெடுங்கள் நண்பர்களே. ஆரோக்கியம் தான் விலை மதிப்பெற்ற செல்வம். அதை நீங்கள் பத்திரமாக பராமரிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். சோம்பல் எல்லாத்தையும் கைவிட்டுருங்க. உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க. உங்களால் பெண்டிங் வேலை எல்லாத்தையும் முடிக்க முடியும். உடல் செயல்பாடுகளை இன்றைய தினம் நீங்கள் இயல்பாக அதிகரிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக வரும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு லெவலில் மகிழ்ச்சியான நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தின் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 3 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மேசராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்க சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய ஒரு நாள். தடைப்பட்ட பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். முயற்சி செய்து பாருங்கள். எந்த ஒர்க்கும் பெண்டிங் இல்லைங்கிற ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுங்க. மனஸ்தாபங்கள் நீங்கும் நாள். இன்றைய தினம் நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணை கூட அதன் மூலமாக சிறப்பான நல்ல இல்லற வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் சில செலவுகளை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக முக்கியமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாள். அது உங்களுக்கு நல்ல ஒரு முடிவாக இருக்கணுங்க. சுபகாரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய வகையில் சில சுபகாரியங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு சிறப்பான நன்மைகளை பெறுவீங்க. அற்புதமான ஒரு நாள். வியாபார ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. விரிவாக்கம் செய்யலாம் வியாபாரத்தை. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனதளவில் ஒரு விதமான திருப்தி இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது பணிகள் சிறப்பாக அமையும். உயர் அதிகாரியுடைய ஒத்துழைப்பு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கிடைக்கும். சந்தோஷமான இன்பமான ஒரு நாளுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த நாள், திருப்தி பெருகக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.